ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இதுவரை ஜோதிடத்தில் அடிப்படை குறிப்புகள் என்ற தலைப்பில் பல கருத்துக்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். நாம் இந்த வகுப்பில் மக்களுக்கு ஜாதி பிரிவுகள் எவ்வாறு வந்தது? கிரகங்களுக்கும் ஜாதி பிரிவுகளுக்கும் சம்பந்தம் உண்டா? ஒரு நபரின் உயரத்தை எவ்வாறு அளவிடுவது? குள்ளமானவரா? சமம் உயரமானவரா? நல்ல ஹைட்டா இருப்பாரா? என்பதை எவ்வாறு அளவிடுவது என்பதை பற்றி இந்த வகுப்பில் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலில் ஜாதிகள் என்றால் என்ன? ஒன்றை சார்ந்து இருப்பவர்கள் என்று பொருள். ஜாதி என்றால் நாம் நினைத்தது போல குலம் சார்ந்து வந்ததாகவும், தொழில் சார்ந்து வந்ததாகவும் இருவேறு கருத்துக்கள் உண்டு. ஆனால் இங்கு அவரவர் செய்யும் தொழில் சார்ந்து வருவது. அந்த தொழில் என்பது அவரவர்களின் குணநலன்களை சார்ந்து வருவது. குணநலன்கள் தொழிலை தூய்மையாக்குகிறது. ஒருவர் எதை சார்ந்து உள்ளாரோ அதை அடிப்படையிலே ஜாதி என்பது அமைகிறது. நாம் இப்பொழுது ஒவ்வொரு கிரகத்திற்கும் உள்ள ஜாதிகள் எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை பார்ப்போம். ஒருவர் ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும், குருவோ அல்லது சுக்கிரனோ அல்லது குருவும் சுக்கிரனும் பலம் பெற்றிருந்தால் அவர் பிராமண ஜாதியை சேர்ந்தவர் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் நவகிரகங்களில் குருவும் சுக்கிரனும் பிராமண ஜாதியை சேர்ந்தவர்கள். இதில் குரு கிரகம் என்பது தேவகுரு என்றும், சுக்கிர கிரகம் என்பது அசுர குரு என்றும் கூறுவர். இதை 2 அணியாக பிரிப்பர் நவகிரகங்களை. தேவகுரு அணி, அசுர குரு அணி என்று பிரிப்பர். தேவகுரு அணுவில் குரு, செவ்வாய், சூரியன் இருப்பார்கள். அசுர குரு அணுவில் சுக்கிரன், சனி, புதன், ராகு, கேது, செவ்வாய் ஆகியவர்கள் சுக்கிரன், புதன், சனி, ராகு, கேது இவர்கள் அசுர குரு அணியாகவும், குரு, செவ்வாய், சூரியன் இவர்கள் தேவகுரு அணியாகவும் இருப்பார்கள். இப்பொழுது இந்த நவகிரகங்களில் குருவும் சுக்கிரனும் பிராமண ஜாதியை சேர்ந்தவர்கள். பிராமண ஜாதி என்பது சாத்விக குணத்துக்கு உடையவர்கள். முழுமையான சாத்விக குணம் உடையது குரு. சாத்விக குணத்துடன் சில ராஜ்ய குணத்தையும் சேர்ந்து உடையது சுக்கிரன். சூரியனும் செவ்வாயும் சத்திரிய ஜாதியை சேர்ந்தவர்கள். ராஜாங்கம், பிறரை காப்பாற்றுதல், சத்திரிய குலத்தை சேர்ந்தவர்கள், சத்திரிய ஜாதியை சேர்ந்தவர்கள். சூரியனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் சூரியன் பலம் பெற்றிருந்தால் அவர் பிறரை காப்பாற்றுவார். இது அரசாங்க தொழில் மூலமாகவும் கிடைக்கலாம், காவல்துறை மூலமாகவும் கிடைக்கலாம். அதனால்தான் சூரியனுக்கு அரசு தொழில் என்றும் செவ்வாய்க்கு காவல்துறை என்றும் கொடுத்து வைத்தார்கள். ஏனென்றால் அவர் சத்திரிய வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், பிறரை காப்பது என்ற உறுதியை எடுத்துக்கொண்டவர்கள். சந்திரன், புதன், சனி ஆகிய 3 கிரகங்கள். சந்திரனும் புதனும் மட்டும் வைசிய குலத்தை சேர்ந்தவர்கள், வைசிய ஜாதி. வைசியம் என்பது வியாபாரம். ஒன்றை பன்மடங்காக பெருக்கும் திறன் உடையவர்கள் சந்திரனும் புதனும். அதனால் அவர் வைசிய ஜாதியை சேர்ந்தவர்கள். சந்திரன், புதன். புதன் புத்திசாலித்தனம், ஏஜென்சி பிசினஸ். முதலீடே பண்ணாம தொழில் செய்யணும்னா புதன் நல்லா இருந்தா பண்ணலாம். சந்திரன் என்பவர் விவசாயம், பால், நீர் சார்ந்த தொழில்கள் அனைத்திற்கும் சந்திரன் காரணம். மிகவும் வேகமாக பயணிப்பவர் சந்திரன்.
அதனாலதான் அவருக்கு வந்து மனோகாரகன் என்ற இன்னொரு பெயர் உண்டு. மனதை விட வேகமாக செல்வது வேற எதுவும் இல்லை இந்த உலகத்தில். அதனால்தான் சந்திரனுக்கு மனோகாரகன் என்ற பெயரும் உண்டு. சந்திரனும் புதனும் வைசிய ஜாதியை சேர்ந்தவர்கள். வியாபாரம் செய்து ஒன்றை பன்மடங்காக பெருக்கும் சக்தி வாய்ந்தவர்கள். சனி என்ற கிரகம் சூத்திர ஜாதியை சேர்ந்தது. சூத்திரன் என்றால் என்ன? பல்வேறு படைப்புகளுக்கு மூலாதாரமாக விளங்குவதே சூத்திரம். அதில் பல பேர் வந்து தவறாக புரிந்து கொள்கிறார்கள். சூத்திரர் என்றால் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அது அல்ல. பல்வேறு படைப்புகளுக்கு மூலாதாரமாக விளங்குவது. தூய்மைக்கு சொந்தக்காரர் சனி பகவான். அதனாலதான் 7.5 சனி ஒருத்தருக்கு வந்து முடிஞ்சிச்சுன்னா அவர் செய்த கர்ம அனைத்தும் அனுபவித்து தூய்மை அடைகிறார் என்று பொருள். சனி ஒரு பாவத்தில் வந்து அமர்ந்தால் அங்கு உள்ள கர்மாக்களை தோண்டி எடுத்து அவரை அனுபவிக்க செய்வார். அதனால்தான் துன்பப்படுகிறோம் என்று பல பேர் சொல்லுகிறார்கள். அவர் துன்பப்படுவது அல்ல, கர்மாவை அனுபவிப்பது. சனி என்பது சூத்திர ஜாதியை சேர்ந்தது. ராகுவும் கேதுவும் சங்கிரம ஜாதியை சேர்ந்தவர்கள். சங்கிரமம் என்றால் என்ன? ஒருத்தர் தும்முறப்ப என்ன சொல்லுவோம்? ஹரே ராம் ஹரே கிருஷ்ணான்னு சொல்லுவோம். இல்ல இதே மற்ற மதத்தினர் வந்து காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி தும்முறப்ப அல்லது இருமுறப்ப ஏதோ ஒரு செயல் செய்யும் பொழுது அல்லது சில கால மாற்றங்கள் நடக்கும் பொழுது பல உயிரினங்கள் தோன்றுகிறது. அதற்கு பெயர் சங்கிரம ஜாதியினர். இந்த பாக்டீரியா வைரஸ்னு எத்தனையோ கூறுகிறோம் அல்லவா? அவை அனைத்தும் மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, நம்மளை சுற்றி பல்வேறு உயிரினங்கள் சுற்றி கொண்டு அந்த உயிரினங்கள் அனைத்தும் சங்கிரம ஜாதியை சேர்ந்தது. பூன் குருடுல இருந்து குருவிகள் அனைத்தும் ஓர் அறிவு படைத்ததிலிருந்து 6 அறிவு படைத்த உயிரினங்கள் அனைத்திலும் இந்த சங்கிரம உயிர்கள் சுற்றி கொண்டிருக்கிறது. கண்ணுக்கு தெரியாதது, லென்ஸ் வச்சு பார்த்தா கூட அவ்வளவு அளக்க முடியாதது, உருவம் மாறிக்கொண்டே இருப்பது, இது சங்கிரம ஜாதி. இதற்கு ராகு கேது கிரகங்களின் ஜாதியாக வைத்துள்ளார்கள். அதனாலதான் இப்ப கொரோனா வந்தப்ப காலபுருஷனுக்கு தொண்டையில தான் இந்த ராகு கிரகம் இருந்துச்சாம். காலபுருஷன் என்பது நாம் ஏற்கனவே அடிப்படை வகுப்புல பார்த்திருக்கோம். அதாவது மேசம் ரிஷபம், மேசம் முதல் வீடு, ரிஷபம் 2ஆம் வீடு, 3ஆம் வீடு மிதுனம். மிதுனத்தில் ராகு இருக்கிறப்பதான் இந்த கொரோனா தொற்று அதிகமாக வந்தது. தொண்டையில் ராகு இருக்கிறப்ப அந்த சங்கிரம ஜாதிக்குரிய கிரகம் தொண்டையில் இருக்கும் பொழுது இந்த வைரஸ் கெடுதல் செய்யும். ஏன்னா பாக்டீரியா வைரஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. கெடுதல் செய்யும் வைரஸ் வந்து அந்த நேரத்துல உருவாவதற்கு மற்ற கிரகங்களும் காரணம். ராகு மட்டும் அல்ல, இருந்தாலும் ராகு வந்து தொண்டை பகுதியில் இருந்துறப்ப காலபுருஷனுக்கு தொண்டை பகுதியில் இருக்கும் பொழுது இந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறார் என்று பார்த்தோம். ஆகவே சங்கிரம ஜாதி என்பது ராகு கேதுக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜாதி. இங்கு தயவு செய்து ஜோதிட அன்பர்களே, ஜாதி என்பது தீண்டத்தகாதது என்ற வார்த்தையில் பார்க்கவே கூடாது. ஜாதி என்பது மக்கள் சார்ந்திருக்கும் முறைமை என்பதே ஜாதி என்று பிற்காலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. ஒன்றை மற்றொன்று சார்ந்திருப்பதே வாழ்க்கை. அந்த சார்ந்திருக்கும் தன்மையை வைத்து இந்த ஜாதி என்பது உருவானது. பிறகு ஒரு ஜாதகத்தை வைத்து அவர் எவ்வாறு இருப்பார்? உயரமாக இருப்பாரா, குள்ளமாக இருப்பாரா என்பதையும் நாம் ஆராயலாம். ஒரு ஜாதகத்தில் புதன், குரு, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் பலம் பெற்றிருந்தால் அல்லது ஆகிய கிரகங்கள் ஏதேனும் ஒன்று மிகவும் பலம் பெற்றிருந்தால்
அவர் உயரமானவர் என்று எடுத்துக்கொள்ளலாம். புதன், குரு, ராகு, கேது அல்லது இந்த புதன், குரு, ராகு, கேது இந்த நட்சத்திரங்களில் மற்ற கிரகங்கள் அனைத்தும் சேர்ந்திருந்தாலும் அவர் உயரமானவராக இருப்பார். உருவத்தில் உயரமானவராக இருப்பார். சந்திரன், செவ்வாய், சனி இவர் குள்ளமான பிரிவை சேர்ந்தவர்கள். ஒரு ஜாதகத்தில் சந்திரன், செவ்வாய், சனி பலம் பெற்று இருந்தால் அல்லது இதில் ஏதேனும் ஒரு கிரகம் மிகவும் பலம் பெற்று இருந்தால் அல்லது லக்னத்தை இவர்களுடைய வீட்டிலே லக்னமாக கொண்டிருந்தாலும் அவர் குள்ளமான உருவம் படைத்தவராக இருப்பார். சூரியனும் சுக்கிரனும் ஒருத்தர் சம உயரமா இருக்காருன்னா சூரியன், சுக்கிரன் ஏதேனும் ஒன்று பலம் பெற்றிருந்தால் சம உயரமாக இருப்பார். இது சில பேர் குள்ளமாவும் இல்லாம சம உயரமாவும் இல்லாம நடுத்தரமா இருப்பாங்க. குள்ளத்துக்கும் சம உயரத்துக்கும் நடுவுல இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சூரியனும் சந்திரனும் பலம் பெற்றால், அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு சூரியனும் சந்திரனும் பலம் பெற்று இருக்கும். பௌர்ணமியில் பிறந்தவர்களுக்கும் சூரியனும் சந்திரனும் பலம் பெற்று இருக்கும். அல்லது சித்திரை மாசத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் பலம் பெற்று இருக்கும். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் பலம் பெற்று இருக்கும். அப்ப சித்திரை மாசம் கடகராசியில் பிறந்தா சூரியனும் சந்திரனும் பலமா இருப்பாங்க. அவங்க எல்லாம் குள்ளமாவும் இல்லாம சம உயரமாகவும் இல்லாம ஒரு நடுத்தர உயரத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம உயரத்தினை இந்த கிரகங்களின் பாகுபாடு, கிரகங்களின் பிரிவுகளை வைத்தும் அதன் பலம் பெற்றுள்ள தன்மையை வைத்தும் ஒரு ஜாதகரின் உயரத்தினை அளவிடலாம். ஒரு ஜாதகத்துல முழுமையா புதன், குரு மட்டுமே பலம் பெற்றிருந்தார் என்றால், கடகத்தில் குரு இருந்தால் உச்சம், நாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். அல்லது குரு கேந்திரங்கள் இருக்க கிரகங்களில் எந்த கிரகம் பலம் பெற்றுள்ளது நம்ம ஆராய்வதற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வர வகுப்பில் அதை நம்ம கணக்கீடு செய்வோம். இந்த வகுப்பில் பொதுவாகவே எந்த கிரகம் பலம் பெற்றுள்ளது, அல்ல சார் ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் பலம் பெறல, எல்லாமே சரிசமமா இருக்கு அப்படின்னா நம்ம அப்படின்னு சொல்லிட முடியாது. கண்டிப்பா ஏதோ ஒரு கிரகத்தை விட இன்னொரு கிரகம் ஒரு பலம் பெற்றதாக இருக்கும். அதனை எளிதாக அளவிடலாம். பட் 2-3 கிரகங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம உயரத்தினை அந்த லெவலை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இதுவரை நாம் ஜோதிட இதில் அடிப்படை குறிப்புகள் என்ற தலைப்பில் கிரகங்களின் ஜாதிகள் மற்றும் ஒரு நபரின் உயரத்தினை அளவிடுவதற்கான குறிப்புகள் பற்றி கற்றுக்கொண்டோம். சில பேர் இதுல ஒரு கேள்வி கேட்பாங்க, என்னன்னா இப்ப ஜப்பான்லாம் பார்த்தோம்னா எல்லாருமே குள்ளமா தானே சார் இருப்பாங்க. சில ஒரு கண்ட்ரில எல்லாம் பார்த்தோம்னா எல்லாருமே அப்படியே நெடுன்னு தான் இருப்பாங்க. பேஸ்கெட் பால், ஒலிம்பிக் எல்லாம் போனோம்னா அத்லெட்டிக்ஸ், பேஸ்கெட் பால் எல்லாம் நல்லா வின் பண்ணுவாங்க. உண்மையிலேயே அந்தந்த நாடுகளுக்கு அந்தந்த கிரகங்கள் சார்ந்து இருக்கும். அந்தந்த கிரகங்கள் சார்ந்து இருக்கிறதால தான் அங்கு உள்ள மனிதர்கள் அனைவரும் அந்த தன்மையில் பிறக்கிறார்கள் என்று ஒரு கூற்று உண்டு. ஆனால் வாக்குவாதத்திற்காக மட்டும் இந்த பேச்சு அல்ல, இது பொதுவாகவே இந்த கூற்று உண்டு. இருந்தாலும் அந்தந்த தனி நபரின் ஜாதகத்திற்கேற்றவாறு அந்த உயரத்தினை நாம் அளவீடு செய்ய முடியும். இப்ப ஜப்பான்ல பிறந்திருக்காரு, அவருக்கு குரு பலமா இருந்தா அவர் உயரமா இருப்பாரா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அப்படி அல்ல. அங்கு உள்ள மனிதர்களில் கம்பேர் பண்றப்ப அவர் உயரமானவராக இருப்பார் அப்படி என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவை அனைத்தும் பலன்கள் அனைத்தும் கால கோட்பாட்டுக்கு ஏற்றவாறு நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதுனது. அது அப்படியே இப்ப கால சுழல், அதுக்கானதான் நாம காலபுருஷ தத்துவத்தை முதல் வகுப்பா வச்சோம். காலபுருஷ தத்துவத்துல கால சூழலுக்கு ஏற்றவாறு நாம் அதனை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் இதன் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த வகுப்பில் நாம் மீண்டும் இந்த ஜோதிடத்தில் அடிப்படை குறிப்புகள் பற்றி முக்கியமானவற்றை நாம் காண்போம். வாழ்த்துக்கள். நன்றி.